சதுர்த்தியில் இப்படி விநாயகரை நினைச்சு பூஜை செஞ்சு பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி வரையில் தினமும் பூஜை செஞ்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மண்ணால செஞ்ச பிள்ளையார மேல தாளத்தோடு ஊர்வலமா எடுத்துட்டு போய் நதியில கரைச்சிருக்காங்க. அந்த 15 நாட்களும் நியம நிஷ்டிகளை மீறாமல் இருந்த விரதத்தின் பலனாக தான் ஆசைப்பட்டது போலேயே கைலாயநாதனான ஈசனை திருமணம் செஞ்சிருக்காங்க. அதனால்தான் விநாயகரை வச்சு பூஜை செஞ்சுட்டு நதியில கரைக்கிறோம். ஆடி மாதம் பெருக்கெடுத்து வரும் ஆற்று நீரை பாதுகாக்க விநாயகரை மண்ணாலேயோ களிமண்ணாலேயோ செஞ்சு நதியில கரைக்கிறது மூலமா நதி நீர் பாதுகாக்கப்படும்னு இப்படி செஞ்சுட்டு வராங்க. மாபெரும் இதிகாச நூலான மகாபாரத நூல் எழுத விநாயகர் தன்னோட தந்தத்தையே உடைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகரோட மற்றொரு தந்தத்தை மகாபாரதத்தின் சிறந்த குருவான பகவான் பரசுராமர் உடைச்சிருக்காரு. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜமதக்னி முனிவர் கிட்ட இருந்த காமதேனு பசுவை கார்த்தவீரிய அர்ஜுனன் திருடிட்டு போயிடுவாரு. அதனால பரசுராமர் அர்ஜுனனை கொன்னுட்டு பசுவை மீட்டுட்டு வந்துடுவாரு. இதனால கோபப்பட்ட கார்த்தவீரிய அர்ஜுனனோட பசங்க